Good morning to you all. This is Dr. Jayashree from Chennai. I'm a professor in a medical college. My lovely children, ladies and gentlemen, I'm here to exchange some sweet, good, practical ideas and views with you. தமிழ் பிடிக்குமா, இங்கிலீஷ் பிடிக்குமா, தெலுங்கு வேணுமா, மலையாளம் குறைச்சி அறியும், ஹிந்தி குறைச்சி அறியும், இப்படி தான் சொல்லி நான் கிளாஸே எடுப்பேன். உங்களுக்கு தமிழ் கம்ஃபர்டபுளாக, இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக. இப்போது சின்ன விஷயம் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். ஒரு வெஜிடபிள், உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச வெஜிடபிள் எது இருக்குதோ இல்லையோ, கல்யாணத்தில் போடுற ஒரு வெஜிடபிள் கோஸ். இட் சேஸ் வித்தவுட் கோஸ் இல்லை, தெர் இஸ் நோ ஃபங்க்ஷன் வித்தவுட் கோஸ் இல்லையா? பொட்டேட்டோவும் உருளைக்கிழங்கும் பருப்பு இல்லாத கல்யாணம் இருக்கா சொல்லுங்கள். what do you know about goes and what all the benefits of goes? Goes நல்லது. இப்போ கான்ஸ்டிபேஷன், பெட்ரிடன் பேஷண்ட்டு வெளிக்கே போக முடியல, கஷ்டப்படுறாங்கன்னா நிறைய கோஸில் பெருங்காயம் போட்டு பருப்பு போட்டு கூட்டாக கொடுங்க சொல்லுவோம், நல்லா வரும். ரசம் சாதம், பெருங்காயம் போட்டு ரசம் சாதத்தோடு கோஸ் கொடுங்க சொல்லுவோம். எந்த குழந்தைக்கும் கோஸாக கொடுத்தா சாப்பிடாது. எந்த வெரைட்டி எல்லாம் கோஸ் பண்ணலாம் சொல்லலாம். கோஸில் கட்லெட் பண்ணலாம், ஓகே. கோஸில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். கோஸ் சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கார மிளகாலாம் வதக்கி சட்னி பண்ணி இட்லிக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாரு, என்னம்மா இது ரொம்ப நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஸ்மைலோட நியூ ஐடியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கு. இன்னொரு கோஸ் ஃப்ரைட் ரைஸில் போடணும், சப்பாத்திக்கு கறியோடு சேர்த்து பண்ணலாம். கோஸ் கறி சூப்பராக இருக்கும் வித் நான் வெஜிடேரியன். அண்ட் கோஸ் வித் மட்டன், வாவ் சூப்பர். அதில் காரம் போட்டும் பண்ணலாம், இல்லை தீப்புன்னு சொல்லுவோம் தெலுங்கில். ஒரு இறாவோ ஒரு ஃபிஷ்ஷோ பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு ஆனியன் வதக்கி போட்டு வச்சா குருமாவே பச்சையாக இருக்கும். அது பேர் தீப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பச்சை குருமா சொல்லுவீங்க. சொதி மாதிரியும் இருக்கும். சொதி எனக்கு ரொம்ப லவ் பண்ணுவேன். திருநெல்வேலியில் மெடிக்கல் காலேஜில் எங்கேயா போஸ்டிங் போட்டால் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக, தப்பெல்லாம் நினச்சிக்க மாட்டாங்க, எல்லாம் போடுறாங்களே கஷ்டப்படுறாங்கன்ட்டு. கஷ்டத்தையே இஷ்டமாக எடுத்துட்டு தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஜெயஸ்ரீ எப்படி எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்க, சந்தோஷமாக இருக்க, நீ எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கடந்து. கஷ்டம் நஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்லைங்க, அது ஒரு ஸ்டெப். அந்த ஸ்டெப் யாராமல் எப்படின்னா மேலே ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ நான் கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்தால் தாங்க உங்களுக்கு சொல்ல முடியும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கஷ்டம்தான் நம்ம படிக்கற்கள். 18 படி ஏறினா தானங்க எப்போ பார்க்க முடியும். கீழே நின்னே பார்த்துட்டு இருந்தால் எப்படிங்க க்ளோஸர் வியூ கிடைக்கும். அலசி ஆராயது தான் வாழ்க்கை. ஓகே, ஸோ எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஸோ நல்லவங்க, பின்னாடி தள்ளி விடுறவங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க, தட்டி கொடுக்குறவங்க, கட்டி பிடிக்கிறவங்க, பின்னாடி கொடுத்துறவங்க எல்லாமே தெரியும். யாராவது கஷ்டம்னு வந்தால் பார்த்து அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு கடவுள் எனக்கு நாலேஜ் கொடுத்துருக்குது. கடவுளுக்கு நன்றி. கோஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லிவிட்டு கிளம்புறேன். கோஸில் என்ன பண்ணலாம்? கோஸ் வடை பண்ணுங்க. ஒரு வாழைப்பூ வடை மாதிரி சூப்பராக இருக்கும். இது என்ன வடைன்னு கேளுங்க. இப்போ யாராவது ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, அவங்க கையால் 2 வடை வச்சு இது என்ன வடை சொல்லுங்கள், தெரியலையம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறைன்னா என் ஸ்பெஷல் சிக்னேச்சர் வடை, கோஸ் வடை அப்படின்னு சொல்லி ஒரு ஹாட் மசாலா டீயோட கொடுங்க. சூப்பர். Start the day with that. Bye. See you.